நண்பா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயிலாக லைன் பை லைனாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024 ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2000 நெக்ஸ்ட் மந்த் 29ஆம் தேதி க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்ட்டில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அண்ட் மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் அதில் லெவல் 7ல் அந்த போஸ்ட்டை எடுக்கிறாங்க. இன்னொரு போஸ்ட் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டெண்டன்ட் அண்டு கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட். இது லெவல் 6ல் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு என்ன பே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44,000 ரூபா, மொத்தமாக 45,000 கொடுக்குறாங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் 35,400 கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஏஜ் லிமிட்டில் அவங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் அந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் இன்ஜினியரும் 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கணும். மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,934 வேக்கண்ட் ஜூனியர் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் சூப்பர்வைசர் அவங்களுக்குலாம் 17 வேக்கண்ட்டு. எங்கே போஸ்டிங் போனால் கோரக்பூர் ஒன்லி, அங்கே மட்டும் தான் போஸ்டிங் போடுறாங்க. அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேரியஸ் போஸ்ட்னால அவங்க என்ன கொடுக்குறாங்க அது எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு மெத்தடு கொடுப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு மெடிக்கல் டெஸ்ட் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிசர்வேஷன் டிசபிலிட்டி பர்சனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மேனுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த கேண்டிடேட்டுக்கும் ரிசர்வேஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் தான் டெஸ்ட்டு இருக்கும். அதை கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மொத்தம் 2 ஸ்டேஜஸில் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜில் 500, செகண்ட் ஸ்டேஜில் எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸர்வீஸ் மேனு டிரான்ஸ்ஜெண்டர் அந்த பர்சனுங்கெலாம் 250 shall be refunded duly deducting bank charges as applicable and appearing in first stage. அதில் 250 டிடெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்டில் இப்போ ஸ்டேட் வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கீழே டீப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ அகமதாபாத்னா அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அஜ்மர் அதுக்கு ஒரு வெப்சைட்டு, பெங்களூரு அதுக்கு ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. இதே தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ இதில் அவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு தடவை இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் என் டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் வேலை வாங்க, அதுதான் என்னோடய நோக்கம். பை கைஸ்.